யதார்த்தத்தில் எப்படி வாக்குத்தத்தத்தை பயன்படுத்த நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவன் ஒன்று சொல்றாரு, சூழ்நிலையில வேற மாதிரி இருக்கு. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் எப்படி எடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், கெஞ்சிட்டு கிடக்கணும், போராடிட்டு கிடக்கிற கடவுள் சொல்றாரு, நீ என்கிட்ட கெஞ்சி உனக்கு கொடுத்துட்டேன், அவைகளை முன்னிட்டு உன் சூழ்நிலைக்கு முன்னாடி போய் நில்லு. இப்போ வாக்குத்தத்தம் என்ன? அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன். இவன் என்ன பண்றான்? போய் யோர்தான் கிட்ட வர்றான். யோர்தான் பார்த்தா கரை புரண்டு ஓடுது. என்னப்பா போங்கன்னாரு, கொடுத்துட்டேன்ட்டாரு, இங்க வெள்ளமா போகுது, உள்ள வெள்ளத்துல போனா நான் வீட்டு வருவேனா? என்ன இழுத்துட்டு போயிட்டுனா? பாருங்க, வார்த்தை வேற, சூழ்நிலை வேற. இவன் என்ன பண்றான்? யோர்தான் கரை புரண்டு ஓடுதான், சாதாரணமா இல்லை. அதனாலதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, வாழ்க்கையின் யதார்த்தத்தில் எப்படி வாக்குத்தத்தத்தை பயன்படுத்த நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவன் ஒன்று சொல்றாரு, சூழ்நிலையில வேற மாதிரி இருக்கு. முட்டளவு இருந்தா கூட பரவாயில்லைங்க, கழுத்தளவு இருந்தாலும் பரவாயில்லைங்க, இழுத்துட்டு போற அளவு இருக்குங்க. என்ன வந்தாலும் யோர்தான் புரண்டு வரும் போல், ஆமென், எண்ணற்ற பாரங்களோ, ஆமென், என்ன புரண்டு வந்தாலும் என்ன நின்னாலும் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. ஆமென். எல்லாம் நீக்கி பதறாத. இவன் பாருங்க, ப்ராமிஸ் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, அவைகளை முன்னிட்டு போய் காலை வச்சா அது பின்னாடி போகும். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பின்னாடி போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. தேவ வாக்குத்தத்தத்தை பெற்ற நான் பயணப்படுவேன். எனக்கு முன்னாடி இருக்கிறது பைபிள் சொல்லுது, யோர்தான் பின்னிட்டு திரும்பினர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, யோர்தான் பின்னிட்டு திரும்பினர். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பின்னாடி கிடையாது, நீங்க முன்னாடி. ஆமென்.